வேட்டையின் திரைப்படத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் கூலி திரைப்படம் உருவாகிட்டு வந்துட்டு இருக்கு. லியோ திரைப்படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கும் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா, சௌபின் ஷாஹிர், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பல முக்கியமான நட்சத்திரங்கள், முக்கியமான கதாபாத்திரங்களை நடிக்கிறாங்க. இந்த திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் 14 வெளியாக இருக்கு தியேட்டர்ஸில். இந்த திரைப்படத்துக்கு நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் மியூசிக் பண்றாரு. இப்படி நாகார்ஜுனா, சத்யராஜ், சௌபின் ஷாஹிர், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன் என படத்தில் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான நட்சத்திரங்களுக்கும் கதாபாத்திரங்களுக்கும் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆன டைம்லேயே கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துற மாதிரி ஒவ்வொரு போஸ்டர் தனியா வெளியிட்டு படத்தினுடைய எதிர்பார்ப்பை எங்கேயோ எகிர வச்சிருந்தாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி பிரபல பாலிவுட் நடிகரான ஆமீர் கான் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கேமியோ ரோல் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டு வந்தது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்ம ஊர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் பாலிவுட் நடிகர் ஆமீர் கானும் இப்பெல்லாம் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க, ஏதோ சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா கூலி திரைப்படத்தில் ஆமீர் கான் ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு போல கேமியோ. அதுவும் என்னதான் பாலிவுட்ல உச்ச நட்சத்திரங்களை ஒருத்தராக இருந்தாலும் கூட ஆமீர் கான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ஒரு தீவிர ரசிகர். அந்த வகையில் கண்டிப்பா தமிழ் அவருடைய படத்தில் ஒரு ரோல் அப்படிங்கும்போது அவர் வேணான்னு சொல்லவே மாட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு கூடிய சீக்கிரமாகவே அடுத்த வருஷத்தோட எண்டில் பாலிவுட் நடிகர் ஆமீர் கானை வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை ஒன்று டைரக்ட் பண்ண இருக்காராமா. அதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. சீக்கிரமாகவே அது குறித்த அஃபிஷியல் அப்டேட்ஸ்லாம் வெளிவரும் அப்படின்னு தெரியுது. இந்த விஷயத்தை சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் ஆமீர் கான் அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதை தாண்டி கூலி திரைப்படத்தில் ஆமீர் கான் இருக்காரா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு இல்லையா. அதையும் தன்னுடைய சமீபத்திய ஒரு நேர்காணலில் ஆமீர் கான் உறுதி செஞ்சிருக்காரு. கூலி திரைப்படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் சுவாரஸ்யமாக இருக்கும், கண்டிப்பாக அனைத்து ரசிகர்களும் ரசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஆமீர் கான் ஒரு முக்கியமான கேமியோ ரோலில் நடிக்கிறார் அப்படின்ற அந்த வதந்தி உண்மையானதுனால ரசிகர்கள் பயங்கர சந்தோஷத்தில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு சூப்பர் ஹீரோ படத்தில் ஆமீர் கான் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்ற அந்த விஷயத்தையும் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எப்படிங்க எதிர்பார்ப்பு எகிராமல் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்களுக்காக ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க.